வசனத்தை வாசித்து நம் செய்திக்குள்ளாக கடன் சொல்ல போகிறோம். யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். இன்றைக்கு நாம் பேசுகின்ற தலைப்பு, ஏன் உண்மை விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் ஏன் உபத்திரவப்படுகிறார்கள்? Why do even a good Christian or a believer suffer? வெளி இடத்துல இருந்து இப்போதான் நான் இந்த இடத்துக்கு வந்து விசுவாசி ஆகியிருக்கேன், ஆனால் விசுவாசியான பிறகு என் கஷ்டம் போல இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு அப்படிலாம் சொன்னா என்ன இருக்குது? எதனால தேவன் இதை அனுமதிக்கிறார்? இதை நீங்கள் அறிந்து கொண்டால் அது உங்களுக்கு அநேகருக்கு உபத்திரவத்தின் பாதையிலே கடன் செல்லுவர்களுக்கு நீங்கள் ஆறுதலா இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னீங்கன்னா, மற்றவர்கள் கேட்கும் போது எனக்கு கஷ்டப்படுறேன்னு சொன்னா நீங்க திகச்சு போயிடுவீங்க. ஏன்னா நானும் கஷ்டப்படுறேன், நீங்களும் கஷ்டப்படுறீங்க, எல்லாரும் கஷ்டப்படுறாங்களே என்று சொல்லி. அதனாலே நீங்கள் இந்த கருத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். In this world you have tribulation, but be of good cheer, I have overcome the world. ஒரு வேலை இல்லாத பட்டதாரி ஒரு நாள் ஒரு பேப்பரை திறந்து காலையில படிச்சுட்டு இருந்தாராம். அவர் அப்படியா படித்துக் கொண்டு இருக்கும் போது வேலை இல்லாத பட்டதாரிக்கு ஒரு வேலை இருக்கிறது. தர்மேந்திரா கேட்கலன்னு நீங்க கையை வச்சு சொல்லணும். வேலை இல்லாத பட்டதாரிக்கு ஒரு வேலை இருக்கிறது என்று அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. பார்த்தா மிருக காட்சி சாலை வண்டலூர் வச்சுக்கோங்க, வண்டலூர்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஊரை பற்றி போட்டிருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஒரு காலையில சட்டை போட்டு நாங்கள் போய் மேனேஜரை பார்த்தாராம். சார், எனக்கு வந்து வேலை இல்லை. என்னங்க நீங்க பட்டதாரியா இருக்கீங்க, நீங்க இந்த வேலை நான் சொல்ற வேலை செய்ய முடியாதுன்னு. என்ன வேலை வேணா செய்யறேன் சார், பணம் கஷ்டம். உடனே மேனேஜர் சொன்னாராம், எங்க ஜூல இருக்கிறதான மனித குரங்கு செத்து போச்சு, அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு நாள் காலைல வந்த உடனே நீங்க இங்கேயே உட்காந்து மனித குரங்கு மாதிரி ட்ரெஸ் வச்சிருக்கோம், அதை நீங்க போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைங்க வரும்போது ஊஞ்சல்லாம் ஆடிடணும், இதை பண்ணணும், அவங்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி. சரின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் இதை போட்டுக்கிட்டு எல்லாம் ஆடிட்டே இருந்தாராம். ஒரு நாள் நிறைய பிள்ளைங்க வச்சிருந்தாங்க, எல்லாம் கை தட்டினாங்க. அவர் வேகமானவர் கை விழுக்கி பக்கத்துல இருக்க சிங்கர் கூட்டில் விழுந்துட்டாராம். சிங்கம் அப்படியே பார்க்குதான் இவரை பார்த்து ஒவ்வொரு அடியா வந்து வைக்க பக்கத்துல வருது. அப்ப நினைச்சாராம், வாழ்க்கையில கடைசி நிமிடங்கள் நம்ம அப்பா அம்மாவோட சொல்லாத வந்துட்டுமே, இங்கே இருக்க வந்து சின்ன பேப்பர்ல என்ன வரும் என்னென்னமோ நினைக்கிறாராம். பக்கத்துல வந்த உடனே அவருக்கு பயம் அதிகாரி பயந்து நடுங்கி இருக்கும் போது அந்த சிங்கம் பக்கத்துல வந்த உடனே ஒரு சத்தம் கேட்டுதான். என்ன கேட்டதுன்னா, பயப்படாத, நானும் ஒரு வேலை இல்லாத பட்டதாரி. இந்த உலகத்துல எல்லாருக்கும் உபத்திரம் உண்டு, அல்லேலூயா. ஆனாலும் இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு உபத்திரம் இருக்கு, அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பாதையில இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி உபத்திரமும் இருக்கும். ஆனால் இந்த உபத்திரவத்தின் ஊராய் நீ கடந்து செல்லுகிறதான வேளையிலே தேவன் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே உன்னுடைய வேல்யூ, கிறிஸ்டியன் வேல்யூ, உன்னுடைய எல்லா விதமான தராதரம் உயர்த்தும்படியாக தேவன் உதவி செய்திருக்கிறாராம். கடலிலே முத்துச்சிப்பிகள் இருக்கும். தூத்துக்குடி பகுதியிலே அதிகமாக முத்துச்சிப்பிகள் எடுப்பாங்க. அது எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, ஒரு நத்தை இருக்கும், ரெண்டு ஷெல் இருக்கும், என்ன சொல்றது, அதுக்கு 2 ஷெல் இருக்கும். இப்படியே அந்த நத்தை மிதந்து கொண்டு வரும்போது சில வேளைகளிலே மண்ணு போயிடும் அந்த நத்தை உள்ள. அப்ப என்ன பண்ணும், அந்த ஷெல்ல 2 மூடிக்கும். அப்பொழுது இந்த உடலில் இருக்கிறதான அரிப்பு தாங்காத இந்த நத்தை என்ன பண்ணும், ஒரு விதமான திராவகத்தை பாடியில இருந்து ஒரு விதமான ஒரு சொல்யூஷனை அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை என்ன பண்ணுது, அந்த மண்ணு மேலேயே விட்டு அது ஒரு டேபிளாக அல்லது ஒரு முத்தாக மாறிவிடுகிறது. எந்த நத்தை அதிகமாக கஷ்டப்பட்டு மறிக்கிறதோ அந்த நத்தையை உடைத்து பார்க்கும் போது அதுல மிக விலையேர்ந்த ஒரு முத்து இருக்கும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை நடந்து வந்தாலும் உனக்கு இருக்கிறதான வேல்யூ உனக்குள்ளாக அதிகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, முதலாவதாக அப்போஸ்தலர் 14:22 வாசித்து பாருங்கள். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் சாப்டர் 14 and verse 22. இதுல என்ன வேதம் சொல்லுகிறது என்றால், அநேக உபத்திரவங்கள் ஊடாக தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும். Only with much tribulation you have to enter to the kingdom of God. Acts of the Apostles chapter 14 and verse 22. இரண்டாவது சங்கீதம் 22:24 விதமாக சொல்லுகிறது, உபத்திரப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர். உபத்திரப்படுகிற உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாதவர். அடுத்தபடியாக 2 கொரிந்தியர் 4:14 சொல்லுகிறது, 4:17 சொல்லுகிறது, காணப்படுகிறவளை அல்ல காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி லேசாக நீங்கும் இந்த உபத்திரவம்
அதிகமான கனமகிமையை உண்டாக்குகிறது. It gives an eternal value and glory என்று சொல்லி இருக்கிறது. இந்த உபத்திரவங்கள் என்ன பண்ணுதான், நமக்கு மகிமையை கொண்டு வருகிறது. யோபு 5:7 வேதம் விதமாக சொல்லுகிறது. ஜோப் சாப்டர் 5 and verse 7, அக்கினி பொறிகள் மேலே பறப்பதை போல மனுஷன் தன் வாழ்க்கையிலே வருத்தத்தை அனுபவிக்க பிறந்து இருக்கிறான். ஜோப் சாப்டர் 5 and verse 7. பிரசங்கி 2:7 விதமாக சொல்லுகிறது. பிரசங்கி 2:7 விதமாக சொல்லுகிறது. எழுதிக்கோங்க, மெதுவா எழுதிக்கோங்க. பிரசங்கி 2:7, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அந்த சாலமோன் ராஜா சொல்றான், எல்லாத்தையும் அனுபவிச்சேன். அவன் ஒரு நாள் நான் வந்து தண்ணி சாப்பிட்டேன், தண்ணி சாப்பிட்டேன், தோட்டம் வச்சேன், வேலைக்காரங்களை வச்சேன், பாட்டுகள் எழுதினேன், என்னென்னமோ பண்ணேன். ஆனால் எல்லாத்தையும் ஒரு கடைசியிலே திரும்பி நான் பார்க்கும் பொழுது, when I turned and saw all my handiworks, everything was vanity and vexation of spirit. அப்படியே என்னுடைய ஸ்பிரிட்டை வெக்ஸேஷன் பண்ற அளவுக்கு அது ஆகிறது என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, பிரசங்கி 9:12 விதமாக சொல்லுகிறது. பிரசங்கி 9:12 விதமாக சொல்லுகிறது, மச்சங்கள் கொடிய வலையிலே அழகப்படுவதை போல, குருவிகள் பலவிதமான கன்னிகளிலே சிக்கிக் கொள்வதை போல மனுஷன் துன்பத்தை அனுபவிக்க பிறந்து இருக்கிறான். As the fish are trapped in the evil net, as the birds are ensnared, the man is forced to undergo certain tribulations in life. பாருங்க, இந்த வண்ணாத்தி பூச்சிகள் இருக்குது இல்லையா, அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அது வந்து கூட்டுப்புழு என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்டேஜுக்குள்ளாக வருது. புழு மாதிரி இருக்கும், ஆர்டினரி புழு மாதிரி இருக்கும். அப்போ அந்த கூட்டுப்புழுவில இருக்கும்போது தான் அதுக்குள்ள வண்ணாத்தி பூச்சிக்கான ரெக்கைகள்லாம் முளைக்கும். அதிலே அதோடைய நுழைவு வாசலிலே ஒரு சின்ன இடம் இருக்கும். ஒரு மனிதன் பார்த்தானா அது வழியாக இந்த வண்ணாச்சி பூச்சி வர ட்ரை பண்ணுது. உடனே அவன் என்ன செய்தான், ஒரு கத்திரிக்கோல் எடுத்து அதோட நுழைவு வாயில வெட்டிட்டான். புழு வெளியே வந்துருச்சு. ஆனா கொஞ்ச நாட்கள் செத்து போச்சு. காரணம், அதுக்கு ரெக்கைகள்லாம் முளைக்கவே இல்லை. ஆனால் நீண்ட நாட்கள் அது உள்ளாக இருந்து அது கஷ்டப்பட்டு அது வெளியில வந்து ரெக்கைகளோடு வரும்பொழுது அது பறந்து போகிறது. அதே போல ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே உபத்திரவங்களை அனுமதிக்கும் பொழுது எத்தனை நாட்கள் இது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ அத்தனை நாட்கள் உன் வாழ்க்கையிலே நீ உபத்திரவத்திலே கடந்து செல்ல நீ ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது அது உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். தெரிஞ்சுக்கோங்க அது நல்லா. அதே வேளையில இன்னொரு காரியத்தை நீங்க செய்யணும். நம்ம எல்லாரும் அவர் குயவன், நாம் களிமண் சொல்றோம். ஒரு பானை சட்டியை செய்து அவர் இஷ்டத்துக்கு வந்து ஒரு 10 நாள் ஏறிட்டோம் விட்ட மாட்டாங்க யாரும். அந்த வேலை முடிஞ்ச உடனே அது பாத்திரமான உடனே எடுத்து வெளியே எடுத்துருவார். உன் வாழ்க்கையில என்ன காரியத்தை இருந்து உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறோ அந்த காரியத்துக்கு நீ ரெடியான உடனே உன்னை வெளியே எடுத்து உன்னை பயன்படுத்த ஆரம்பிச்சுவார். ஆனாலும் இயேசு சொன்னார், இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. அதனால நீங்க ஒன்னும் பயந்து திகச்சு ஒருவேளை நான் ரொம்ப பாவம் செய்துட்டேன்னா என்ன, சரி அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம செய்தியிலே நீங்க அப்படி பார்க்கும்போது என்னென்ன காரியங்கள்னால இப்படி வருதுன்னு போது நம்மள ஆராய்ஞ்சு பார்த்துக்கலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்ததுன்னா மன்னிப்பு கேட்போம். பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டா ஆண்டவருடைய கையை எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்க கடந்து சொல்லலாம். சரி, முதலாவதாக தேவன் எதற்கு உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்? எதனால் உபத்திரம் வரலாம்? எதனால்? முதலாவதாக ஒரு மனிதன் செய்த பாவத்தினால் அவனுக்கு உபத்திரவம் வரலாம். ஒரு மனிதன் செய்த பாவத்தினால் அவனுக்கு உபத்திரவங்கள் வரலாம். ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆதாமுக்கு கஷ்டம் வந்தது இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கஷ்டமே வந்தது. ஸோ ஏவாளுடைய பிரச்சனை தான் எல்லாருக்கும் வந்தது. அதே போல யோனா செய்த பாவத்தினால் அவன் கப்பல்ல எல்லாருமே மாட்டினாங்க புயல் காத்துல. கரெக்டா? யோனா செய்த பாவத்தினால அந்த கப்பல்ல இருக்கவங்க மாட்டினாங்க. மூன்றாவதாக பெதஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் படுத்து கிடந்தான். அந்த மனிதன் படுத்து கிடக்கிறதான வேளையிலே அவனை பார்த்து என்ன சொன்னாரு, நீ எழுந்துருன்னு சொன்னார். அவன் எல்லாரும் அந்த படுக்கையெல்லாம் எடுத்து நடந்து போயிட்டான். அடுத்த வாரத்துல அவனை சண்டையை பார்த்துருக்காரு. சர்ச்சில் பார்த்தவொன்னு கூப்பிடுறாரு, ரோப்பா அப்படிவான்னு சொல்லிட்டு சொல்றாரு, ஏற்கனவே நீ பாவம் செய்திருந்த உன்னை நான் மன்னிச்சிட்டேன், இன்னொரு பாவம் செய்து பிரச்சனையில மாட்டிக்காதன்னு சொல்றாரு. அப்போ அவனுடைய வாழ்க்கையில 38 வருஷம் அவன் படுத்து கிடந்ததுக்கு காரணம் பாவம் இல்லையா? அதே போல ஆகான்னு ஒரு மனுஷன் இருந்தான். இந்த கதைகள்லாம் இந்த ரெஃபரன்ஸ் சொல்ல ரொம்ப டூ மச் ஆயிடும்.
ஆகான் என்ற மனுஷன் திருடி சில காரியங்களை சால்வைகள் வனாந்திரத்துல போறாங்க, அவனுக்கு சால்வையும் கில்லையும் தேவையில்லை, சாம்பாளமோ அதை எடுத்துன்னு போய் இங்கே ஒழிச்சு வச்சான். அதனால வேதம் என்ன சொல்றது, தேவன் என்ன சொல்றாரு, இந்த ஆகான் தப்பு செய்தான்னு சொல்ல முழு இஸ்ரவேலருமே பாவம் செய்தார்கள் சொல்றாரு. அதனால்தான் அந்த யுத்தத்துல அவங்க தோத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு மோசேட்ட தேவன் சொல்றாரு. அப்போ உன் வாழ்க்கையிலே பாவங்கள் மிகுந்த கடினமான காரியம். நன்றாக எல்லா காரியங்களும் இருக்கும் பொழுது தேவனிடம் அடிபணிந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேண்டும். எரேமியா 2:27 சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் புதர் சொல்றாரு, உங்க முகத்தை அல்ல முதுகை காட்டினார்கள் எனக்கு. People are turning their back to me. Jeremiah chapter 2 and verse 27. ஆபத்து வரும்போதே என்னை பார்த்து ரட்சியம் சொல்றாங்களாம். அதே காரியத்தை சாலமோன் சொல்றான் நீதிமொழிகள் 1:28. Proverbs chapter 1 and verse 28. இதுல வேதம் என்ன சொல்லுகிறது, ஆபத்து வரும்போது என்னை பார்த்து ஐயோ போயோன்னு கத்துறாங்க அப்படின்னு. இதை ஆண்டவர் ஒத்துக்க மாட்டார். இந்த ஒரு காரியத்தை நீங்க செட்டரேட் பண்ணிக்கோங்க. பாவங்கள்லாம் அப்புறம் உங்களுடைய உபத்திரவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு நல்வுறவு இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே பாவங்கள் மறைந்த காரியங்கள் இருந்தால் தேவன் அனுமதிக்க முடியாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிச்சுட்டே போறாரு ஆண்டவர், அதனால நம்ம ஒண்ணுமே இல்லை, போற வரைக்கும் போவோம், என்னைக்கு அவர் பிரேக் போடுறாரா பாத்துக்கலாம். அப்படி இல்லை. ஒரு மனிதன், ஒரு இன்ஜினியர் ஒரு பெரிய கட்டடம் கட்டியிருந்தாங்களாம். அதை பார்க்கறதுக்காக சாயங்காலம் ஒரு பெரிய ஏணி வச்சு ஏறி பிடிச்சி வச்சு மேலே போயிட்டார். கீழே அந்த கொளுத்து வேலை செய்யறவன் என்ன பண்ணா, அதை பார்த்துட்டு இப்படி பார்த்துருக்கான். அந்த ஆளை இன்ஜினியர் பார்க்கல ஏறினதை. அவன் என்ன பண்ணா, அந்த ஏணி எடுத்து படுக்க வச்சுட்டு போயிட்டான். உடனே அந்த ஆள் இன்ஜினியர் அங்கேருந்து பார்த்தாரான். பார்த்துட்டே இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆள் அப்படி போயிருக்கான். ஒரு எட்டனா காயின் எடுத்து, ₹1 காயின் வச்சுக்கோங்க, ₹1 காயின் எடுத்து போட்டான். அப்படி அந்த ₹1 காயின் போட்ட உடனே ஒரு ஆள் மேலே விழுந்தது. அந்த கீழே விழுந்த உடனே அவன் நினைச்சான், ₹1 காயின் வானத்துல இருந்து வந்திருக்கு, வெரி குட்னு சொல்லி பாக்கெட்ல போட்டான். போயிட்டு வர பாக்கெட்ல போட்டு போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து யோசிச்சான் அந்த இன்ஜினியர், இந்த காலத்துல ₹1 கொடுத்தா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான், ₹2 போட்டு பார்க்கலாம், ₹2 போட்டாரான். அதையும் எடுத்து உள்ள போட்டு போயிட்டான். இப்படி போட்டுருந்தான். கடைசியில் அவன் நினைச்சானா, இந்த பசங்களுக்கு எல்லாம் காயின் போட்டா சரி வரான்னு சொல்லி ஒருத்தருக்கு மேல ஒரு கல் எடுத்து போட்டாரான். அப்போ பாக்குறான் நான் தடுவிக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம கிறிஸ்தவர்களா அப்படிதான் இருப்பாங்க. வாங்க சார் மீட்டிங் நடக்குது, தேவன் ஆசீர்வதிப்பார்னா பாத்துக்கலாம். ஏதாவது ஒரு நாள் ஆமா கல்லு சட்டை சொல்றேன், கல்லு விழுந்தவனதான் மேல பார்ப்பாங்க. பார்த்துட்டாங்கன்னா ரைட்டு, அது ரைட்டு. கல்லு விழுந்தா கூட பார்த்துட்டாங்கன்னா ரைட்டு. சரி, ரெண்டாவது, ஒரு மனுஷனுக்கு முதலாவது பாவங்கள்னால, ரெண்டாவது உறவினர் நிமித்தமாக வரலாம். afflictions may come through our relatives. first because of his own sins ன்னு சொன்னேன் இல்லையா. ரெண்டாவது ரிலேட்டிவ்ஸ் நிமித்தமாக. யோசேப்புக்கு தன் சொந்த சகோதரர்களால் வந்தது. நிறைய நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மாமியாருக்கும் மாமியார்னால மருமகளுக்கு, மருமகனால மாமியாருக்கு நிறைய பிரச்சனை உறவினால் வரலாம் இல்லையா. ரைட்டு. மூணாவது, பொல்லாத மனுஷர் நிமித்தமாக வரலாம். பொல்லாத மனுஷர் நிமித்தமாக வரலாம். உதாரணம், ஏசபேல் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ராஜாத்தி, நாபோத் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனுஷன் நல்ல திராட்சை தோட்டம் வச்சிருந்தான். அவனை என்ன பண்றான், கல் எரிஞ்சு பொய் சாட்சி சொல்லி அவளை கொண்டுட்டான். அவளை விக்கெட் குயின் என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. அவள் பயங்கரமான ஒரு மரணத்துக்குள்ளாக பண்ணார். பொல்லாத நிமிஷமாக நமக்கு வருது. நான்காவதாக, it can come through evil man. number 3. number 4, it can come through Satan. சாத்தான் நிமித்தமாக வரலாம். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஒன்னு யோபு. யோபு 1:8 வேதம் சொல், தேவன் கேட்கிறாரு அவனை பார்த்து, யோபு சாத்தான் யோபின் மேல நீ கண்ணை வைத்தாயா? அங்கவா இல்ல ஆண்டவரே, நீங்க நல்லா ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னு சொல்றான். அப்புறம் பிரச்சனை மாட்டிட்டான். ஐந்தாவதாக, தேவனால் அனுமதிக்கப்பட்டு வரலாம். as permitted by God we can run into affliction. ஒரு உதாரணமாக, தாவீதுக்கு சவுல் நிமித்தமாக பிரச்சனை வந்தது. பொல்லாத ஆவி சவுலுக்கு எடுத்து வந்து சேர்த்துட்டாரு. ஆனா நிறைய காரியங்கள் சவுல் கிட்ட கத்துக்கணுன்றதால என்ன பண்ணா, அவன் ஈட்டியை வச்சு எரிஞ்சான், துரத்துனான், கௌதாரிய போல வேட்டையாடினான், நிறைய பிரச்சனைங்க அவனுக்கு. அதனால அந்த அந்த பிரச்சனை எல்லாமே சில காரியங்கள் தேவனால் இருந்தது. பவுல் சொல்றாரு, எனக்கு அநேக பிரச்சனைகள் தேவனால் அனுமதிக்கப்பட்டு வருது, ஆனா அவருடைய கிருபையினோடு கூட இருக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த உபத்திரவங்கள் பலவிதமான சூழ்நிலையிலே சரி வரலாம். சரி, உபத்திரவம் சொல்லும்போது கடகடன்னு ஒரு சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். தேசத்திலே உபத்திரவம்,
சும்மா குறிச்சிக்கோங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச கதை உங்களுக்கு. தேசத்திலே உபத்திரவம், யாத்திராகமம் 3:7. இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாம் உபத்திரவப்பட்டார்கள், அவள் பயங்கரமான சத்தம் போட்டு அவங்க வேதம் பண்ணி அழுதார்கள் என்று பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் அழுததுக்கு காரணம் அவனுடைய பார்வனவளை கொடுமையாக அவன் நடத்தினான். தேவன் 2 காரியம் சொல்றாரு. ஒன்று ரோமர் 9:17, ரோமன் சாப்டர் 9 and verse 17. இதுலயும் மீகா 6:4, மைக்கா சாப்டர் 6 and verse 4. இதுல என்ன சொல்லி இருக்குன்னா, தேவன் தன்னுடைய பிரஸ்தாபித்த நிமித்தமாக தாம் மைமைப்படும்படியாக இவளுக்கு இந்த உபத்திரவத்தை நியமித்தார் என்று பார்க்கிறோம். ஒரு தேசம், முழு தேசத்திலையுமே ஒரு உபத்திரவம் பார்த்தோம். இரண்டாவது நம்பர் 2, தாவீதுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உபத்திரவம். ஒரு நாள் அவன் ஒரு பெரிய சண்டைக்கு போயிட்டு வரான். நான் சொல்லுகிறது 1 சாமுவேல் 30:1-6, 1 சாமுவேல் சாப்டர் 30 verses 1-6. இதுல சிக்லாக் என்ற இடத்துல போறான். இந்த சிக்லாக் என்ற இடத்துல அவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் வச்சுட்டு அவன் யுத்தத்துக்கு போய் திரும்பி வரான். சிக்லாக்கே இல்லை, அங்கே எரிஞ்சு நிற்குது எல்லாம், மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஓட்டிட்டு போயிட்டான். அப்படி ஓட்டிக்கிட்டு போகும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் அழுதான், பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக பலன் இல்லாமல் போட்டு அழுதாலும் தேவனாய கர்த்தரில் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். தேசத்திலே உபத்திரம் சொன்ன. இரண்டாவதாக ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே உபத்திரம். மூன்றாவதாக ஒரு ஸ்திரீயினுடைய வீட்டிலே உபத்திரம். அன்னாள் என்று சொல்லப்படுகிறதான ஒரு ஸ்திரீ. இந்த அன்னாள் என்று சொல்லப்படுகிறதான ஸ்திரீக்கு குழந்தை இல்லை. அவ கணவனுடைய பெயர் எல்கானா. இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள், அன்னாள், பெனிலாள். இந்த அன்னாளை பெனினாள் எப்ப பார்த்தாலும் அவ கிளேசப்படுத்தினாள், வேதனைப்படுத்தினாள், அவமானப்படுத்தினாள், நிந்தைப்படுத்தினாள். ஆனா அந்த அன்னாள் என்ன பண்ணா, தேவாலயத்திலே போய் ஜெபித்தாள். அப்போ ஒரு தேசத்திலே உபத்திரவம் சொன்னேன். இரண்டாவதாக ஒரு வாழ்க்கையில உபத்திரவம், அடுத்தது வீட்டிலே உபத்திரவம். நான்காவதாக ஒரு அலுவலகத்திலே, ஆபீஸ். தானியேல் என்ற மனுஷன் ஒண்ணுமே தப்பு செய்யல. அவன் செய்த ஒரே தப்பு, தானியேல் 6:10 சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் 3 முறை அவனுடைய ஜன்னல்களை திறந்து அந்த இடத்துல உட்கார்ந்து அவன் பார்த்து எருசலேமை பார்த்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அது அவங்களுடைய பிரதானிகளுக்கு பிடிக்கல. அதனால ஏதோ திட்டம் பண்ணி அவனை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து சிங்க கோவிலே போட்டு விட்டார்கள். ஆனாலும் தேவன் அவரை கைவிடவில்லை. சிங்கங்களுடைய வாயை அவர் கட்டினார், தேவன் அவனை விடுவித்தார். தனிப்பட்ட அலுவலகத்திலே பிரச்சனை. அடுத்தபடியாக சோதனையின் பாதையிலே பிரச்சனை. சோதனையின் பாதையிலே ட்ரிபுலேஷன் த்ரூ அஃப்ளிக்ஷன்ஸ் த்ரூ ட்ரிபுலேஷன்ஸ். யோபனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனை சோதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமை அவர் சோதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இவளெல்லாம் சோதனையிலே பார்க்கும்போது அவர்கள் உண்மையாக இருப்பார்களோ இல்லையோ என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த காரியங்களை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். அப்படியாக அனுமதித்த பொழுது அவர்கள் உண்மையாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே யோபனுடைய வாழ்க்கையிலே சோதனையிலே உபத்திரம். கடைசியாக ஸ்தேவானுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே உபத்திரம். அப்போஸ்தலர் 6:10 வேதம் சொல்லுகிறது, அவன் மிகவும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பி அவன் பேசினதை எதிர்த்து நிற்க யாராலும் முடியல. அதனால எல்லாம் பொறாமை கண்டு அவனை என்ன பண்ணிட்டாங்க, கல்லால் எரிஞ்சி கொன்று விட்டார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அவன் உபத்திரவப்படுகிறானோ அந்த அளவிற்கு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு 1/2 கிலோ வைத்துக் கொள்ளுங்க. 1/2 கிலோ இருக்கிற ஒரு இரும்பை எடுத்து அதை குதிரை லாடம் சொல்றாங்க இல்லையா, குதிரை லாடமாக, இப்பெல்லாம் குதிரையை பார்க்கறது முடியல, ஒரு புக்கில் படிச்சேன். அதான் ஒரு குதிரை லாடத்தை அதை செய்தா அதோடைய விலை ஒரு விலை 100 ரூபாய் இருக்கும். அதை மீண்டுமாக அதிகமாக உருக்கி பரிசுத்தப்படுத்தி அதை எடுத்து ஒரு சர்ஜன்ஸ் நீடலாக செய்தால் அதோடைய விலை 1000 ரூபாய். ஆனால் இன்னும் அதிகமாக எடுத்து மெல்லிய கம்பிகளாக இழைத்து மிகவும் அதை உஷ்ணப்படுத்தி ஒரு வாட்ச் ஸ்பிரிங்காக செய்தால் அதோடைய விலை 10,000 ரூபாய். அப்போ உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாட்ச் ஸ்பிரிங் மாதிரி உன்னை போட்டு இழுத்தாருன்னா ஆண்டவரே, அப்போ ஏதோ ஒரு காரியம் உன்னை வச்சு பெரிய காரியங்கள் செய்ய போகிறாரு என்ற அர்த்தம். அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆனால் நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. எப்ப பார்த்தாலும் நான் அங்கதான் சார் கஷ்டப்பட்டு இருந்தேன், இப்பதான் வந்திருக்கேன், இங்க வந்தோடனே இதே மாதிரி நீங்க சொல்றீங்களா, இதெல்லாம் நீங்க முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இல்ல, அப்படி இல்லை. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக நீங்க வாழவில்லை,
நீங்கள் இயேசுவுக்காக வாழ்கிறீர்கள். அல்லேலூயா. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்றைக்கு இயேசுக்கு நான் இல்ல நீங்க தான் ஆண்டவர்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த முதல் நீங்கள் வாழ்வது இயேசுவுக்காக. அது நல்லா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேற எந்த விதமான சந்தேகமும் அதுல வேண்டாம். அப்போ இயேசுக்காக நான் வாழன்னு சொல்லிட்டு நான் இஷ்டமா தான் வாழ்வேன், நான் எப்படி வேணா அவர் செய்துட்டோம்னு சொல்ல முடியாது. அவர் என்னவா இருக்க வேண்டும் விரும்புகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும் விரும்புகிறார், அதை செய்தாதானே உனக்கு ஆசீர்வாதம். அதனால்தான் சில காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். சரி, இப்படிமாக உபத்திரவத்தின் பாதையிலே என்ன நாம் செய்வது? ஓடு அழுவது இல்லை, வேற என்ன காரியங்கள் நாம் செய்வது? முதலாவதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபம் பண்ண வேண்டும். உபத்திரவத்தின் பாதையிலே முதலாவதாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 132:1 தாவீது ராஜா சொல்லுகிறான், ஆண்டவரே தாவீதையும் அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தருளும்னு சொல்றான். தாவீதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, 8 விதமான பிரச்சனை இருக்கு. அவனுக்கு ஒரு குழந்தை செத்து போச்சு, ஒரு மகளை இன்னொரு மகன் கொண்டுட்டான், இன்னொரு அப்சலோம் செத்து போயிட்டான். அவனை எப்ப பார்த்தாலும் எதிரிகள்லாம் தட்டிட்டே இருந்தாங்க. தாவீது அவனை கௌதாரிய போல வேட்டையாடி கொண்டிருந்தான். இப்படி அவன் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இருந்தாலும் அவன் சொல்றான், ஆண்டவரே தாவீதையும் அவனுடைய உபத்திரத்தை நினைத்தருளும். நியாயாதிபதிகள் 16:28 வாசித்து பாருங்க. ஜட்ஜஸ் சாப்டர் 16:28 இதுல வேறும் சொல்லுகிறது, ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் மட்டும் நினைத்தருளும் என்று. ஆமா, சிம்சோன் சொன்னான். கரெக்டா சொல்றீங்க, பைபிள் நல்லா படிச்சிருக்கீங்க. சரி, சோ நாம் முதலாவதாக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேண்டும். 2 நாளாகமம் 15:4 2 Chronicles 15:4 இதுல என்ன சொல்லுது? எப்பெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அப்பெல்லாம் இந்த இஸ்ரேல் புத்தர்லாம் ஆண்டவரே எங்களை விடியும் சொன்னாங்க. அந்த டைம்லாம் தேவன் அவரை விடுவித்தார். சரி, முதலாவதாக என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இரண்டாவதாக என்ன பண்ணணும்? துதிக்க வேண்டும். சாதாரணமாக இருக்கின்ற கூட்டங்களிலே அல்லேலூயா சொல்வது மிகுந்த எளிதான ஒரு காரியம். கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது, நீங்க துயரம் இருக்கும் போது அல்லேலூயா சொல்றது மிகுந்த கஷ்டமான காரியம். அதை நீங்கள் பயிற்றுக் கொள்ள வேண்டும். இந்த உபத்திரவங்கள் இதெல்லாம் பற்றி நான் புக்கு ஒரு 20 வருஷம் முன்னால் எழுதினேன். ஆனா நம்ம தமிழ்நாடு பாஷையில் சொல்லுவாங்க, இந்த பருப்புலாம் வேகலைன்ற மாதிரி எனக்கே அந்த பருப்புலாம் வேகலை. அதனால பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க தான் தனியா நீங்களும் அந்த பிரச்சனையோட நீங்க தான் போராடணும். அப்ப கடவுள் உங்களோட இருக்கும் பொழுது வெற்றி உங்களுடையதா இருக்கும். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவது துதிக்க வேண்டும். வேற எந்த உதாரணமும் வேண்டாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல குறி சொல்லுகிற ஒரு பெண் என்ன பண்றா? பவுலை பார்த்து சொல்றா, நீங்க பெரிய ஊழியக்காரன்னு சொல்லிட்டு, ஒருவேளை நானா சொல்லிப்பேன் கரெக்டா சொன்னோமா அப்படின்னு சொல்லி காலத்தை கூட்டு போயிருப்பான். அவர் சொல்லிட்டாரு, இல்ல பிசாசை நீ வெளியே போன்ட்டாரு. கரெக்டா அவர் போய் தெரிஞ்சு சொல்லிட்டாரு இந்த பிசாசுன்னு. அதனால என்ன பண்ணாங்க? இவங்க அடிச்சு என்ன பண்ணாங்க? சிறையில் போட்டாங்க. அவனையும் சீலா, பவுலையும் சீலாவையும் சிறையிருப்புல போட்டாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி, யார் இந்த பவுலும் சீலான்னு ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் கேட்டாங்களாம். பவுலும் அவங்களுடைய மனைவி தான் சீலா அப்படின்னா. நம்ம ஊர்ல ஷீலான்றது சரி எல்லாரும் அநேகம் வச்சுக்கிறாங்க, அங்க சீலான்றது ஆம்பளைக்கு வச்சிருக்காங்க. சோ அவங்க கூட இருந்தவர், நீங்க தப்பா நினைச்சாதீங்க. 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்க? தொழுவத்துல கட்டி மாட்டின பண்ண என்ன பண்ணிருக்காங்க? அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். துதிக்கிறதுக்கு நிறைய இருக்குது, அதை சொல்லிட்டே போலாம். ஆபஹூ தீர்க்கதரிசி சொல்றான் இல்லையா, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொள்ளாமல் போனாலும் கர்த்தருக்குள் அழைத்தார். சரி, மூன்றாவதா என்ன பண்ணணும்? நீ வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கிறத நிறுத்துற கூடாது. நான் ஏற்கனவே எங்கேயோ இப்போ சமீப நாட்டில் எங்கேயோ சொன்னேன், ஒரு அம்மா வேதத்தை வாசிக்கலையா. அப்போ பாஸ்டர் வந்தாராம், வீட்டுக்கு வந்து சொன்னாராம், என்னம்மா பைபிள்லாம் வாசிங்களா? இல்லை, என்னுடைய கண்ணாடியை சாத்தா இங்கே எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான் சார். உடனே அவர் யோசித்தார், அப்படியா விஷயம் சொல்லிட்டு, சரிம்மா பைபிள் கொண்டா நான் வாசிக்கணும்னு திறந்து பார்த்தா கண்ணாடி தான். அங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியிருந்தானா அது மாட்டிருக்கோம் கண்ணாடி, ஈஸியா போச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. வேதத்தை வாசிக்க வேண்டும். சங்கீதம் 119:71 சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டு நல்லது, அது நிமித்தமாக உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். பிலிப்பியரை பார்த்து சொல்றான், பிலிப்பியர் 1:6 நீங்க உபத்திரவமா இருந்தாலும் நீங்க வேத வாசத்தை நல்லா ஏத்துக்கினீங்கப்பா அப்படின்னு சொல்லி பிலிப்பியருக்கு பவுல் சொல்றான். அடுத்தது முக்கியமான காரியம், உபத்திரவங்கள் வரும்பொழுது நீங்கள் அதை சகித்து கொள்ள வேண்டும். சகித்து கொள்ளுகிற தன்மை வரணும். உரெல்லாம் போய் கம்ப்ளீட்டா ஒரு ஒப்பாரி வச்சிடக்கூடாது. அதுதான் அந்த பைபிள் சொல்லுது. சரி, யோபு ஒரு காரியத்தை ரொம்ப அழகா சொல்றான். யோபு 36:8-11 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. ஜோப் சாப்டர் 36:8-11. இதுல என்ன வேதம் சொல்லுகிறது என்றால், நீ என்ன விதமான பயங்கரமான கயிறுகளினால் கட்டப்பட்டிருந்தாலும் நீ அவரை அடங்கி சேவித்தால் உன் வாழ்க்கையை அவர்
செல்வ வாழ்வாக மாற்றுவார். அப்போ சகிக்கிற ஒரு தன்மை உனக்கு வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு சாஸ்வதம் அல்ல, நீங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜிம் ரீவ்ஸ் ஒருத்தர் இருந்தார். அவரு ஒரு பாடல் பாடினார். அவர் சொல்றாரு, I'll fly away like a bird from the prison bars, I'll fly away ன்னு சொல்றாரு. நான் ஒரு கூண்டு கிளி மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் இயேசு என்னை கூப்பிடுவார். அப்ப என்னுடைய கூண்டுல இருந்து வெளியே வந்து நான் என்ன பண்ணுவேன், பறந்து மேல பரலோகத்துக்கு. அப்போ நமக்கு இந்த உலகத்துல ஓன்னு இப்பாரி வச்சு இது பண்ண தேவையில்லை. ஆண்டவருக்காக சில காரியங்களை நம்ம செய்யணும். அதிலே மிகுந்த மேன்மை உண்டு. நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாரோ அந்த அளவுக்கு உபத்திரவங்கள் உங்களுக்கு வரும். இல்லாவிட்டால் நீங்கள் ஆழமாக கடந்து செல்ல முடியாது. ஊட்டி பக்கத்துல எல்லாம் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு 2000 அடியில இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மரம் 300 அடி இருக்கும். எப்ப பார்த்தாலும் காத்து அடிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த மரம் விழுறதில்லை எங்கேயுமே. அங்க ஏதாவது லேண்ட்ஸ்லைட் வந்தாதான் வரும். ஏன்னு சொன்னீங்கன்னா அது மரம் அடிச்சு காத்து அடிச்சு ஆழமா வேர் போயிட்டு இருக்குது அந்த கண்மலையில. அந்த மாதிரி கண்மலையாக கிறிஸ்துவிலே உங்களுடைய ஆணி வேர் போயிருந்தா உங்களுக்கு எந்த விதமான புயலும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. அதை நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும். எனவே ஆழமான உங்களுக்கு ஒரு அனுபவம் வேண்டும். ஜார்ஜ் மெத்தைசன் என்று சொல்லப்படுவதான ஒரு குருட்டு பிரசங்கியார் ஆப்பிரிக்கா தேசத்திலே 100 சபைகளுக்கு மேல அவர் ஸ்தாபித்தார். அந்த ஜார்ஜ் மெத்தைசன் சாகிற வேளையிலே அவர் கேட்ட அவருடைய ஆளுங்கள்லாம் கேட்டாங்களாம், அவருடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம், மெத்தைசன் உங்களுடைய கல்லறையில நாங்கள் என்ன எழுதுறோம்? அப்ப அவர் சொன்னாராம், ஜார்ஜ் மெத்தைசன் ஆகிய நான் குருட்டு பிரசங்கியார் சாரோனின் ரோஜாவாகிய இயேசுவை நான் தூக்கி பிடித்து காட்டியிருந்தேன். அப்பொழுது எல்லாரும் சாரோனின் இயேசுவை தான் பார்த்தார்கள். ஆனால் அதே வேளையிலே நான் பிடித்து கொண்டிருந்த ரோஜா கம்பில் இருந்த முட்கள் எல்லாம் என் கையை குத்தி கீறல் அதிகமான ரத்தம் வந்தது. மக்களுக்கு என்னுடைய ரத்தத்தை நான் காட்டவில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. எல்லா இடத்துல போய் பாருங்க பிரதர், இந்த சாரோன் ரோஜா வேணா பேக்ல வச்சுக்கிறேன், இதை பாருங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, நீங்க அதான் மெச்சூர் கிறிஸ்டியன். இதெல்லாம் வரோம், இதெல்லாம் நீ எதிர்நீச்சல் போடணும், இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் நீங்க வளர நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தனியாக இப்ப எல்லாம் சேர்ந்து இப்ப எல்லாம் சாத்தான இப்ப இது பண்ணலாம்னு சொன்னாங்க, நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க சார். லண்டா எடுக்கிறாரு, அவர் முதல்ல அடி அவர் வாங்குறாரு, பின்னால அவர் போதாங்க. நீங்க தனித்தனியா உங்களை சந்திப்பான் சாத்தான். இந்த மாதிரி மீட்டிங் போயெல்லாம் நான் அந்த காலத்துல நடத்திட்டு இருப்பேன் நான் சொல்லுவேன். நீங்க போனீங்கன்னா தான் அவங்க மாமியார் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் புது ரேட்ல வருவான். அந்த சமயத்துல நீங்க என்ன பண்ணணும்? தேவனை உறுதியாக பற்றி பிடிக்க வேண்டும். சரி, முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள சொல்ல போறேன். இது எழுதிக்கோங்க, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. உபத்திரவத்தினால் வரும் பலன்கள். Why do Christians suffer சொன்ன இல்லையா? ஏன் உன் வாழ்க்கையிலே தேவன் உபத்திரவங்களை அனுமதிக்கிறார்? அதை நீங்க எழுதிக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க வந்தோம். நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு ப்ரீலூட் தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, உன்னுடைய பொல்லாத வழிகளை அது உனக்கு காட்டுகிறது. It reveals our evil ways to us. It reveals the evil ways about us. உதாரணமாக யோனா இல்ல இளையகுமாரன் வைத்துக் கொள்ளுங்க, ப்ராடிகல் சன். இவன் என்ன பண்ணான்? வாழ்க்கையில பணத்தெல்லாம் அழிச்சு பண்ணி ஸ்டேட்ல போய் பண்ணி தின்ன ஒரு சூழ்நிலை வந்த பிறகுதான் அவன் என்ன சொன்னான், எழுந்து நான் அப்பாட்ட அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கல, அந்த ஊர்ல பஞ்சம் வரலன்னா இன்னும் கொஞ்ச நாள் அழிஞ்சிருப்பான் அங்கே. அதே மாதிரிதான் யோனா 2:8 யோனா சொல்றான், ஆண்டவரே, மாயான காரியங்களை நம்பி போகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, அநேகருடைய வாழ்க்கையில் நான் கிருபை கொடுக்கிறேன், ஆனா நான் தான் அதை கொடுத்தேன்னு அவங்க நினைக்கல. எத்தனையோ பேர் வீட்டுல நல்ல வசதி இருக்கு, ஃபேன் இருக்கு, டேபிள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஏசி இருக்கு, கார் இருக்குது. ஆனா ஒரு 10 நிமிஷம் கூட ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல இட்ஸ் வேஸ்ட் நினைக்கிறான். சரி, வயசா ரிட்டையர் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயும் போறதுக்கு வழி இருக்காது, அப்போ லெனார்டோபுரம் வீட்டை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள கூப்பிட்டா நான் போயிடுவோம் போல. அப்படி ரைட். நீண்ட நாட்கள் நீங்க நிறைய ஜோம் பண்றீங்க, அதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, முதலாவதாக உன் பொல்லாத வழியை காட்டுகிறது. இரண்டாவது, உபத்திரவம் சுத்திகரிக்கிறது. It sanctifies us. இதுக்கு உதாரணம் எதுவுமே வேணாம், சங்கீதம் 51 நோட் பண்ணிக்கோங்க. பொல்லாத வழிகளை காட்டுகிறதுன்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன பண்ணுது? சுத்திகரிக்கிறது. தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதும் போது தன் வாழ்க்கையிலே ஒரு நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லி அவன் புள்ள செத்து போச்சு.
புள்ள செத்து போற வரைக்கும் அவன் கம்னு இருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான், நேராக போயிட்டு ஒரு சங்கீதம் எழுதுறான். அப்பதான் சொல்றான், ஆண்டவரே எனக்கு சுத்திகரியும், ஈசோப்பினால் சுத்தரியும், நொறுங்குண்ட நறுங்குண்ட இதயத்தை நீ பிணக்கறின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து அவன் சொல்கிறான். எனவே இந்த உபத்திரவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பை கொண்டு வருது. மூன்றாவதாக, உபத்திரவம் நமக்கு தேவன் மன்னிக்க வேண்டும், உபத்திரவம் மற்றவர்களுக்கு நம்மை வெளிப்படுத்தி காட்டுகிறது. It reveals ourselves to others. அப்படின்னா என்ன பொருள்னா, இப்ப பாருங்க, இந்த ஸ்தேவான் வல்லமையா பிரசங்கிச்சான், அவன் முகத்திலே பிரகாசம் இருந்தது. அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்னடா அவனை கல்லடிக்கிறேன்னு சொல்றான், இன்னும் பிரகாசமா இருக்கேன்னு சொல்லி அவனுடைய காரியங்களை குறித்து சிந்தித்தார்கள். ரெண்டாவது இன்னொரு காரியம் எதிர்க்கு, அப்பொழுது ஒரு மனுஷன் அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு உட்காந்து பார்த்துக்கிறான், சவுல். அப்போ இவங்க எல்லாம் கல்லடிக்கும் போது கூட அவன் சொல்லலாம், ஜெபம் பண்றாங்க அப்படின்லாம் பார்த்தோன்னா அவன் வாழ்க்கையில மிகுந்து கேள்விக்குறி. ஒருவேளை அவன் வாழ்க்கையில இயேசுவை சந்தித்த பொழுது இது ஒரு பெரிய டர்னிங் பாயிண்டா இருந்திருக்கணும். அப்போ உபத்திரவம் நம்மை மற்றவர்களுக்கு அது வெளிப்படுத்தி, இட் ரிவீல்ஸ் ourselves to others. இரண்டாவதாக, நம்மை தேவனுக்கு காட்டுகிறது. நம்மை இட் ரிவீல்ஸ் ourselves to God. உதாரணம், இஸ்ரவேல் புத்திரருக்கு கடைசியில சொல்றாரு மோசேகிட்ட, இந்த பசங்களை நான் ஒரு வருஷத்துக்குள்ளே கொண்டாந்து சேர்த்துட்டு இருப்பேன், ஆனா இவங்களெல்லாம் வனாந்தரத்துல சுத்து வழியில நான் தான் விட்டேன். ஏன்னா உபாகமம் 8:2 நான் சொல்றது இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. இந்த என்னுடைய வசனத்தை இவர்கள் கை கொள்ளுவார்களோ இல்லையோ என்று அறிந்து கொள்ளும்படியாக நான் என்ன பண்ணேன், இந்த வனாந்தரத்தை அனுமதித்தேன். அப்போ நம்மை தேவனுக்கு நல்லா அதுல வின் பண்ணிட்டானா ஆண்டவர் சொல்லுவாரு, நீ வின் பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு, தோத்து போனா தோத்து போட்டேன்னு சொல்லுவாரு. ஐந்தாவதாக, நம்மை நமக்கே வெளிப்படுத்தி காட்டுகிறது. நம்மை நமக்கு வெளிக்காட்டுறதுன்னா, இப்ப நானே யாருன்னு தெரியல, ஒருவேளை ஒரு தேவதூதன் வந்து நிக்கிறான்னு சொல்லுங்க, ஆண்டவருக்கு பிரியமானவரேன்னு சொன்னா, ஆஹா ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்காரு. ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே நீ இப்போ வந்து எனக்கு பயந்தவன் அறிகிறேன், எப்ப நான் ஏன்னா பிள்ளையே அறிகிறேன்னு சொல்லிட்டியே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மை நமக்கே அது வெளிப்படுத்தி காட்டுகிறது. அடுத்தபடியாக ஆறாவது, நம்மை பொறுமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. ரோமர் 12:12, ரோமன் சாப்டர் 12:12, ஜேம்ஸ் சாப்டர் 5:11. யோபினுடைய பொறுமையை அறிந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம், இது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. அதை விட முக்கியமான ஒரு காரியம், கடைசி காரியம், உபத்திரவம் மற்றவர்களுக்கு ஆறுதலின் கருவியாக உன்னை மாற்றுகிறது. Makes us as a consolation to others. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மை ஒரு ஆறுதலின் கருவியாக மாற்றுகிறது. 2 கொரிந்தியர் 1:4 அப்போ என் வாழ்க்கையில நான் படுகிற கஷ்டங்களிலே பவுல் சொல்றான், நான் என்ன ஆறுதலை நான் பெற்றுக்கொண்டேனோ அதே ஆறுதலை நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற ஒரு ஆறுதலின் கருவியாக என்னை தேவன் மாற்றியிருக்கார். என் வாழ்க்கையில எந்த கஷ்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து சொன்னீங்கன்னா அப்படியா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இல்ல ஒரு பிரச்சனை சொல்றீங்க, அந்த பிரச்சனை நான் கடந்து போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படிங்களா சிஸ்டர், அப்படிங்களா பிரதர், ஓ அப்ப ஜெபிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவேன். அதனால தேவன் என்ன பண்ணுவாரு, பிற்காலத்திலே மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க என்ன பண்ணுவார், நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை அமைச்சு அது ஆறுதல் கொடுப்பாரு. அந்த ஆறுதல் எடுத்து தான் மற்றவர்களுக்கு நாம் எடுத்து பயன்படுத்த போகும். இது மிகுந்த ஒரு முக்கியமான காரியம். சரி, இந்த 7 காரியங்கள் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதுதான் தேவன் இந்த 7 காரியங்களுக்காக தான் நம்மை நமக்கு காட்டுகிறது, நம்மை தேவனுக்கு காட்டுகிறது, நம்மை மற்றவர்களுக்கு காட்டுகிறது, நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பொல்லாங்கை அது மாற்றி நம்ம சாங்டிஃபை பண்ணுகிறது, நம்மை பொறுமை உள்ளவளாக மாற்றுகிறது. யோபினுடைய பொறுமைங்க பாருங்க அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றாரு, யாக்கோபு 5:11 சொல்றாரு. சோ இதெல்லாம் பார்த்து கருத்திக் கொள்ளுங்க. கடைசி வரை அவன் வந்து தேவனை மறுதளிக்கவே இல்லை, பேசவே இல்லைன்னு நிதானமாய் அவன் பேசினான் ஆண்டவரை பற்றி. அவனுடைய நண்பர்கள்லாம் 7வது கூடமா பேசினாங்க, அவன் நிதானமா பேசினான். இதுதான் வாழ்க்கை. சரி, இப்படி நீங்கள் கடந்து செல்லுகிறதான வேளையிலே மிகுந்த முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, பவுல் சொல்றான், இப்படியெல்லாம் வந்து நீங்க கஷ்டப்படும் போது இந்த ஆண்டவருக்கு இயேசுவுக்கு விபரீதமான காரியங்கள்லாம் செய்து அவர் சிலுவையில் அடிச்சாங்க இல்லையா, அவருடைய முகம்லாம் அந்த கேடு அடைஞ்சதை அதை நீங்க நினைச்சு கொள்ளுங்க. முதல் வாரத்திலே இதை ஆரம்பிக்கும் போது ஒரு தரிசனம் சொன்னாங்க. ஒரு கல்லுல நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. நான் இன்னொரு கல்லில் நின்று பார்க்குறேன், அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போறாங்க, அவ்வளோ சந்தோஷமா, முகலாம் பிரைட்டா இருக்குது. ஆனா ஏதோ ஒரு சத்தம் கேட்குது,
அந்த சத்தம் எங்க கேட்குது, நம்ம அப்படியே தேடி தேடி போகும்போது 2 கண்மலைக்கு நடுவுல ஒரு மலைப்பாதை, அது கொஞ்சம் கடினமா, ரொம்ப உயரம் இல்லை, சாதாரண இது. அதுல பார்த்தா இயேசுவை சிலுவையில கஷ்டப்பட்டு சுமந்து ஏற முடியாத அவர் தவிக்கிறாரு. அவர் சுத்தி ஒரு 5-6 பேர் தான் இருக்கிறாங்க. அப்ப நான் நினைக்கிறேன், ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு பேர் சிரிச்சுக்கினே எல்லாம் அல்லையோ சொல்லுங்கிறாங்க, இங்க பாடுபடுறதுக்கு ரொம்ப கம்மியான ஆளுங்க இருக்காங்களே என்று சொல்லி. அதனால பாடுபடும் போது நாம் தேவனுக்கென்று அவரோடு கூட இருக்கிறோம், அவருக்காக நாம் பாடுபடுறோம் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ நிறைய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகவும், அப்போ நம்ம அவருடைய பாடுகளின் மேன்மை பார்த்து நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் அதை அறிந்து கொள்ளுகிறது கிடையாது. ஒரு 2-3 வாலிப பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்களா, அப்போ ஒரு ஆள் அங்க போயிருக்கார். அப்பொழுது அவர் கரிய முகம் எல்லாம் பயங்கரமா இருக்கிறார், பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்குது. அவர் எல்லாம் அந்த பசங்களாம் சேர்ந்து கிண்டல் பண்ணாங்க. அந்த ஆள் அப்படியே அமைதியா போயிட்டார். போய் ஒரு வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல உட்காந்து ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருக்காரு. அதுல ஒரு வாலிப பையன் வீட்டுக்கு வந்தான். யாரோ வந்திருக்காங்க, செருப்பு வெளியே இருக்குது, யார் இருக்கா பேசிட்டு மெதுவா திறந்து பார்த்தா அந்த கரிய முகம் இருக்கிற அந்த ஆளு, நம்ம கிண்டல் பண்ண ஆளு அங்க உள்ள உட்காந்துருக்கான். உள்ள போன உடனே நம்ம சொன்னாங்களா, ஓட அழுதாங்க. அவன் சொன்னாங்களா, நீ சிறுவனாக இருக்கும்போது அப்பா ஆஃபீஸ் போயிருந்தாங்க, அன்னைக்கு வீடு தீப்பிடித்து எரிந்து விட்டது. அப்போது நான் அவ்வளவுதான் என் பிள்ளை எரிஞ்சிடும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆள் ஒரு திடகாத்திரமான ஒரு நல்ல வாலிபனாக அந்த பகுதியில வந்தார். அப்பொழுது அவர் உள்ளே போய் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பயங்கரமான இருந்த எல்லா விதமான காரியங்களையும் விட்டு அப்படியே எரிஞ்சு போய் உன்னோட மற்ற ஒரு தீ காயம் இல்லாத வெளியே கொண்டு வந்துட்டார். அவ காலில் ஒண்ணு நீ மன்னிப்பு எழுப்பா என்று சொன்னா. இதுதாங்க இயேசுனுடைய பாடுங்க. அவர் அந்த கேடு அடையணும்னு அவசியமே இல்லை, உனக்கா எனக்கா இருங்க. அப்போ அவர் பாடுகள் பட்ட பொழுது அவருக்காக நீங்க ஒண்ணுமே நான் செய்ய மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சா, அப்புறம் 2 சைடும் பார்க்கணும். கடவுளுக்கு 2 சைடு இருக்கணும். அதான் சொல்லிடுறேன் நான். ஒண்ணு அவர் கிருபை உள்ளவர், இன்னொரு சைடுல அவர் பட்சிக்கு அக்கினி, அவர் தண்டனையில போய் மாட்டிக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்க கஷ்டப்படும் போது, நிந்தைப்படும் போது, அவமானப்படும் போது, கேவலப்படும் போது, ஆண்டவருக்காக நான் சுவைக்கிறேன் நீங்கள் அதை நினைத்து நீங்கள் அதில் அந்த பாதையிலே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த நாட்களிலே, எந்த நாட்களிலே அநேக சிலுவையினுடைய பாடுகளை குறித்து நாங்கள் சிந்திக்கலாம். அப்படியாக இருக்கிறதான வேளையிலே நீங்கள் இயேசுடைய பாடுகளை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர் நமக்காக பாடுபட்டாரு. நமக்கு அவருக்காக ஒண்ணுமே நான் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்க வைக்க மாட்டேன். நான் பைபிள் வாசிச்சோம் பண்ணா கூட அந்த பேருக்குது, ஏதாவது குத்தி சொன்னாதான். ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நீ ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். அவளை நீ எல்லாருக்காக நீ அழிந்து ஜெபிக்க வேணும். இன்னைக்கு நான் கூட்டம் முடிஞ்ச பிறகு சொல்லலான்னு தான் இப்பவே சொல்லிடுறேன். 3 விதமான செட்ஸ் இருக்குது. இதுல ஒண்ணு தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது, மன்னிக்க வேண்டும், எலெக்ஷன்ஸ்க்காக இவர் கொடுத்தார் நம்முடைய வெஸ்லி. இதுல என்னென்ன காரணங்களுக்காக இது இவர் மோகன் லாஸ்ரஸ் போட்டிருக்காரு. இருந்தாலும் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கு. எலெக்ஷனுக்காக நீங்க ஜெபிக்கணும். 2வது எந்தெந்த காரணங்களுக்காக ஜெபிக்கணும்னு சில பேருக்கு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. அவசியம் நீங்கள் இதை கற்று சொல்லுங்கள். இதெல்லாம் ஊழியம். சின்ன காரியங்கள் நீங்க வீட்டுல உட்காந்து ஆண்டவரே இதெல்லாம் கேட்பாருங்க. ஆண்டவர் என்னங்க அங்க இருந்து அப்படியே இந்தியா மாத்திடுவாரு. அப்படி இல்லை. தேசத்துடைய தலைவருக்காக ஜெபிங்க, சமாதானத்துக்காக ஜெபிங்க, எருசலேம் சமாதானத்துக்காக ஜெபிங்க, எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்க. அதனால இந்த காரியங்களாம் நீங்கள் செய்ய வேண்டும். ரொமானியா இந்த நாட்டிலே கம்யூனிசம் இருந்தது. இப்பொழுது கம்யூனிசம் இல்லை அந்த ரொமானியா பல்கேரியாலெல்லாம். அப்ப இருக்கும்போது போர் சேவைகள் வருவாங்களாம், எட்டி பார்ப்பாங்களாம். அந்த வீட்டுல யாராவது ஜெபம் பண்ணியிருந்தா அவனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ஒரு ஜன்னல் எட்டி பார்க்கும்போது, போர் சேவையில் எட்டி பார்க்கும்போது ஒரு அம்மா அப்பா ஒரு சிறு குழந்தை தான் இருந்துதான். அதை எடுத்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டு அவங்க கேட்டாங்களாம், எப்பா நீ ஏசு இஸ்லாமில் கொண்டு கூடாது, நீ முதல் டைமாக இருக்க, நான் விட்டுறேன், நான் இல்லை அதை கும்பிடுவேன்னு சொன்னாப்ல. அப்போ அவன் சொன்னாங்களாம், அப்படி நீ செய்தனா உனக்கு சிறை தண்டனை மட்டும் இல்லை, உன்னுடைய கண்ணுக்கு எதிராக உன் குழந்தைய கொன்னுடுவேன். சரின்னு சொல்லிட்டு அந்த கொடூரமாக பயணிட்டு வச்சு அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க. அப்பொழுது அந்த குழந்தைய அவ எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல வெளியிலே அதை புதைத்து விட்டு, அந்த இடத்துல ஒரு ரோஜா செடி, அந்த இடத்துல காஞ்ச ரோஜா செடி இருந்ததான், அதை எடுத்துட்டு அந்த இடத்துல நட்டி அடையாளமா வச்சுட்டு அவ போய் திருப்பி சிறை தண்டனை 6 மாசம் வச்சு வெளியே வந்தாள். அப்படியாக அவள் வந்த பொழுது பார்த்தாளா, அந்த ரோஜா செடியில அநேக பூக்கள். அதுக்கு என்ன தெரியுமா வரும்? இவருடைய சொந்த குழந்தை. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உனக்காக மரித்தார், அதனாலே உன் வாழ்விலே வனாந்திரமும் வறண்ட நிலமும் மழுந்து கடிவள்ளி போல புஷ்பத்தை போல மலரும் நாட்கள் வந்துவிட்டது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில இருக்க வனாந்திரத்தை மட்டும் தான் அவர் சொந்த குமார் நம்பிச்சு கொள்ள விட்டார்.
சும்மா ஒரு நாள் மட்டும் அப்படி இருந்துட்டு போறேன் பிரதர் அப்படின்னு பார்த்தா, நான் திருமணம் ஆன பிறகு நான் இந்த நம்முடைய இயேசுவன்பர் ஆளுக்கு போயிட்டு இருந்தேன். இயேசுவன்பர் ஆள் இல்லை, அந்த சிஎஸ்சி ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். அப்போ காலையில சர்வீஸ் முடிஞ்சது, இந்த என்ன சொல்றது ஈஸ்டர் சர்வீஸ். சரின்னு சொல்லிட்டு டீ குடிக்கலான்னு போனேன். அந்த சர்வீஸ்ல இருந்து வரேன், இப்படி திரும்பி பார்த்தாக்கா கங்கா வைன்ஸ் இன்வைட்ஸ் யூன்னு லைட் புதுன்னு அடிக்குது காலையில. சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன், அது காலையில் கங்கா வைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு டீ போறேன். அப்போ நான் நம்ம அந்த காலத்தில் கஸ்டமர் தானே, ஆனால் நான் அது போய் நின்று கேட்டேன், என்னங்க காலையில திறந்துட்டீங்கன்னு. சர்ச்சை முடிச்சோன்னு எல்லாம் கிறிஸ்மஸ்லாம் டொப்டப்பான்னு வருவாங்க சார், நீ பண்டிகை இல்லை அதனால சத்தம் காலையில் 3 மணிக்கான்றான். சர்வீஸ் முடிஞ்சிட்டா சார்? நான் கேட்டேன் 3 மணிக்கு வந்துட்டாங்களே, இப்போ நடக்குது இல்லை அப்படின்றாங்க. அவங்களுக்கு ஜாதகமே சொல்றான் அங்கே இருக்கிற. அப்போ ஏதோ ஒரு நாள் இருந்த வரைக்கும் சூரிய உயர்ப்பு காணிக்க அது இதுன்னு பண்ணிட்டு என்ன கஷ்டப்பட்டு கறி சாப்பிடல மீன் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாளில் வந்து தண்ணி இனிலாம் அடிச்சுட்டு, நான் ஒரு நண்பர் நல்லா ஞாபகம் இருக்குது, அவரை பார்க்கறதுக்கு 4 மணிக்கு போற ஈஸ்ட் அன்னைக்கு அவர் சொல்ற நேற்றுலேருந்து அவர் தெளிவே இல்லைன்றாங்க அவங்க வீட்டில். அவன் சொன்னா என்ன இந்த நோம்பு அந்த நோம்புன்னு சொல்லியிருந்தான். அதனால மக்கள் வந்து உண்மையா பாடுகள் போது நம்ம வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைங்க. நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல, உங்களை சிரிப்பு காட்டவும் விரும்பல, உங்களை அழ வைக்கவும் விரும்பல. அதனால நீங்க அதை நினைச்சுக்கோங்க. ஆண்டவருடைய பாடுகளை நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடன் செல்வதான உபத்திரவத்தின் பாதை தேவையற்ற பாதை அல்ல. இப்ப நான் இங்க பேசுறேன்னு சொன்னீங்கன்னா, நான் அடுத்த நேற்று தான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியிருந்தேன்னா நீங்க நம்ப முடியாது. என்ன ஒரு பாதையில அப்படி அழைச்சிட்டு வந்திருக்காரு, ஒருத்தர் ஒரு பாதையில இருக்காரு. சில காரியங்களை தேவன் அனுமதிக்கலாம், பற்றாக்குறைகளை அனுமதிக்கலாம், தேவையை அனுமதிக்கலாம், தாமதங்களை அனுமதிக்கலாம், கண்ணீரை அனுமதிக்கலாம், வேதனையை அனுமதிக்கலாம், அநேக காரியங்கள். ஒண்ணு, உங்கள் வாழ்க்கையில பாவம் இருக்கக்கூடாது. 2வது, உங்கள் வாழ்க்கையில சாபம் இருக்கக்கூடாது. பாவத்தின் விளைவாக வந்த சாபங்கள், அதை தான் நான் சொன்ன அட்டுவான்னு சொல்லி கொடுக்குறேன்னு. என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஜெனரேஷனா கர்ஸ் வருதுன்னா அதை வந்து தானா நிக்காது. அந்த ஜெனரேஷன் கர்ஸை யாராவது ரத்து பண்ண வேண்டும். ஐ ஹாவ் டு மேக் எ கன்ஃபெஷன். இது இந்த சாபத்தை ரத்து பண்ணுகிறேன்னு சொல்லணும், இயேசு வந்து அங்கீகரிக்கணும். அது இல்லைன்னா அது தொடர்ந்து உங்கள் குடும்பத்திலே அந்த சாபம் வந்து கொண்டே இருக்கும். பக்காவா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி உங்க வாழ்க்கையில சாபம் வரும், என்ன சாபம், பரம்பரை சாபம்னா என்ன, அதை எப்படி அடைக்கிறது. ஏன்னா இந்த காரியங்கள் வந்து சொல்லுவாங்க பிபி இஸ் சைலண்ட் கில்லர்னுவாங்க இல்லையா. அதனால தெரியாது வெளியே இருக்கவங்களுக்கு. அந்த மாதிரி உள்ளுக்குள்ளா இருந்துட்டு நீங்க முன்னேற முடியாம இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கதை. ஒரு மனிதன் கேரளால பெரிய பெரிய ஓடைகள் இருக்குமா, அந்த ஒரு போட்டை கொண்டாந்து கட்டிட்டு அவர் தண்ணி அடிச்சிருக்கான். 3 மணிக்கு என்ன பண்ணியிருக்கான், அந்த போட்ல ஏறி உட்காந்து அவன் அப்படியே தூள் போட்டிருக்கான். விடிஞ்சிருச்சு, ஆனா எங்க நம்ம ஊர் வரலையே அப்படின்னு சொல்லி அப்பதான் தெரிஞ்சு பாக்குறான் எங்க ஊர் வரலன்னு. திரும்பி பார்த்தா அந்த போட்டை எடுத்து இதுல கட்டிட்டு இருக்கான். 3 மணி நேரம் போட்டிருக்கான். அந்த மாதிரி ஆயிடும் லைஃப். அதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். சாபம் உங்க வாழ்க்கையில இருந்தா நீங்க முன்னேற முடியாது. 1. 2வது, சாபத்தை தேவன் உண்டாக்கவில்லை, முட்களை தேவன் உண்டாக்கவில்லை, வனாந்திரத்தை தேவன் உண்டாக்கவில்லை. இதெல்லாம் செல்ஃப் இம்போஸ்ட். இதுல இருந்து வெளியே வரணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் இது கொடுத்துருக்கோம். உபத்திரவத்திலிருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வெளியே வாங்க. ஒரே ஒரு காரியம் சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் கடந்து செல்கிற பாதையில என்னோடு கூட நீங்க வாங்க சொல்லுங்க. வேற எதுவும் நீங்க சொல்ல வேண்டாம். தேவா எதுனால விசேஷத்தவன் பாடினார் இல்லையா, மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறும். ஏன்னா ஒரு மரம் நம்ம கூட வருது, அந்த மரத்துல தான் இயேசு கிறிஸ்து செத்து அவர் கசப்பை வந்து மதுரமாக நம்ம மாத்திட்டார். அல்லேலூயா. அதனால ஆழ்ந்த சத்தியங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆவில வளரணும்னு விரும்புங்க. ஏதாவது காரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த ஏஜா இருந்தாலும் கடவுள் சொல்லுவார். நான் ஒருத்தர் பேசினேன், அவருக்கு 68 வயசு. அவர் சொல்றாரு, இனிமேல் நான் எப்படி பிரதர் ஊழியக்காரனாகி நான் எப்படி டிஜிஎஸ் எல்லாம் ஆக முடியுமா, அந்த மாதிரி இல்லாம. நீ ஏன் டிஜிஎஸ் ஆகுற, சாதாரண ஒரு ஊழியம் செய்ப்பா, தெரு பிரசங்கம் பண்ணேன்னு. அது நம்பலாம் முடியாது அதுக்கு அப்படின்றாரு. எல்லாருமே நினைக்கிறான் 8 அப்படி ஆயிட முடியுமா, 68 வயசு. அது அப்ப 28 வயசுல நீ யார் இருக்கணும் பாருங்க. அதுதான் விட்டுட்டுமே ட்ரெயின்ன்றாரு. உச்சி ஏத்துறே ட்ரெயின்ல, அவ்வளவுதான் போயிட்டே இருக்க வேண்டியதான். எனவே நான் என்ன சொல்றேன், ஏஜ் ஒரு நாட் கிரைட்டீரியா. எந்த ஏஜ் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையை கடவுள் கொடுப்பார். அது மட்டும் இல்ல, 80 வயசுல மோசையை சந்திச்சு அவனுக்கு இருந்த போது இன்னும் 40 நாள் வச்சாரு. அவனுக்கு கேட்ராக்டே வரல, அவன் கண்ணு மங்கலன்னு சொல்லி இருக்குது. அந்த பலன் குண்டி போலன்னு சொல்லிட்டு யோசுவா சொல்றான், ஆரோன் சொல்றான், இவங்களுக்கு எல்லாம் குண்டி போகவே இல்லை. தியாகராஜன் சொல்லும் போது வயசு சொல்லும் போது தான் நினைச்சேன்.
ஆண்டவர் வயசு ஆயுசு நாட்களை கூப்பிட்டு அவர் பலன் தரும்போது அது உன்னதத்தின் பலன். அல்லேலூயா. அதை நீங்க உணரணும். எனவே உங்கள் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. இடம் கொள்ளுங்கள். இந்த உலகத்தை தேவன் ஜெயித்திருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய எந்த விதமான அவசியமும் இல்லை. இந்த நாளிலே இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரை என்ன பாதையாக இருந்தாலும் இனி வரும் நாட்களிலே நான் உமக்காக வாழ வேண்டும், உமக்காக ஜெபிக்க வேண்டும். அதுக்கு நான் 4 காரியம் சொல்லிட்டேன். உபத்திரம் வரும்போது நீங்க சர்ச்சிக்கிறது மட்டும் இல்லை, ஜெபிக்கணும், வேத வாசிக்கணும், தூத்திக்கணும். இது 3 காரியங்கள் முக்கியம். அப்பதான் நீ நிக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு கார் பஞ்சர் ஆன மாதிரி ஆயிடும். அப்புறம் வண்டி நவராது, பஞ்சர் போட்டாதான் அப்படி ஆயிடும். அதனால நீங்க பஞ்சர் ஆகாத போட்டு ஓட்டிட்டு நீங்க போகணும். வாழ்க்கையில முன்னேறணும் நினைங்க. அதிகமான வல்லமையும் வரங்களையும் பெற்றுக் கொள்ளுங்க. இதெல்லாம் சும்மா அந்த பாரம்பரியம்லாம் விட்டுடுங்க, போதும். வாங்க, இனிமேல் உன்னதங்களிலே தேவனோடு இளைப்பாற வேண்டும். அதை தான் பவுல் சொல்றான். உங்களில எல்லா உன்னதங்களில் இருக்கிற சகல ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு நான் இங்க கீழே இருக்கேன் பிரதர், நீங்க மேல போங்கன்னா என்ன? நாம் எல்லாருமாக இந்த பகுதியை அசைக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து போவோம், ஜெபிக்க போகிறோம். சுமார் 20 ஆண்டுகளாக இந்த வீட்டில் இருக்கானா. நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் வந்து, நான், என் மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் இந்த இடத்துல எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த இடத்திலே பண்ணுகின்றதான ஜெபத்திற்கு என்னுடைய செவிகள் கேட்கிறது என்று இயேசு சொன்னார். நீங்க நினைக்கலாம் ஏதோ பிரதர் வந்து சொல்றாரு, அப்புறம் ஏதோ போய் அங்க உள்ளுக்குள்ள போய் ஜெபம் பண்றாரு. இல்ல இல்ல இல்ல, உங்கள் வாழ்க்கையில அநேகருடைய பிரச்சனை என்கிட்ட சொல்றாரு. அநேகருடைய வாழ்க்கையில பெற்ற விடுதலை சொல்றாரு. விச் கிராப்டை பற்றி பேசின பொழுது தேவன் சில காரியங்களை குறிப்பிட்டு சொன்னார். உங்க வாட்டில இருந்தது, நீ ஒன்னும் பெரிய சத்தம் போடல, ஆனா அந்த கருவிகள் எல்லாம் உடைச்சு தள்ளினாங்கன்னு சொன்னார். பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அவங்களை வழிநடத்த போகிறேன். ஆனால் இயேசுவுக்கு நான் சொந்தம். தேங்க்யூ ஜீசஸ். அமைதியா சொல்லுவீங்களா? 2 நிமிஷம் நான் ஜெபிச்சு முடிச்சிடுறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு சொந்தம். நீ நடத்துகின்ற பாதை உபத்திரவத்தின் பாதையா இருந்தாலும் நீர் என்னை என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதாக நான் இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும். நான் களிமண், நீர் குயவன். உமக்கு ஏற்ற பாத்திரமாக அணைந்து அநேகருக்கு உபயோகமாக மாற்றும். என் வாழ்க்கையிலே என் உள்ளத்தில் இருந்து புறப்படுவதான ஜீவ தண்ணீர் அநேகருடைய தார்கத்தை தீர்க்கட்டும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலே நீர் எனக்கு கொடுக்கின்ற ஆறுதலை அநேகருக்கு பகிர்ந்தளிக்கிற ஆறுதலின் கருவியாக என்னை பயன்படுத்தும். என் வாழ்க்கையை மீண்டுமாக ஒருமுறை உம்மிடம் தத்தம் செய்கிறேன். ஆமென். அன்பின் இயேசுவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட இந்த மாலை வேளையிலே திட்டவட்டமாய் நீ பேசினதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே எங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆண்டவரே, ஆனாலும் திறன் கொள்ள இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, ஒரு மனிதன் பிள்ளையை தொழிலில் சுமந்து வருவதை போல நீ சுமந்து வந்திருக்கிறேன். இனி வரும் நாட்களிலே ஆண்டவர்கள், எத்தனை நாட்கள் இந்த உலகத்தில் நாங்கள் இருப்போம் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அத்தனை நாட்களும் உமக்காக நாங்கள் சேவை செய்ய வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஆத்மா பாரத்தை இந்திய தேசத்தை குறித்து தாரும் ஆண்டவரே. குடும்பத்தை குறித்து தாரும். ரட்சிக்கப்படாத மகன் மகள்களை குறித்து தருவீராக ஆண்டவரே. மகனை குறித்து தருவீராக ஆண்டவரே. அக்கா தங்கை, எல்லா விதமான அண்ணன் தம்பி எல்லாரும் குறித்ததான கவலையை தருவீராக. எல்லாரும் நாங்கள் நோவாவின் பேரிலே முழு ஆண்டவரே, முழு குடும்பமும் ஏறினது போல நாங்கள் எல்லாருமாக ஆண்டவரே அந்த பேரிலே ஏறி விடுவிச்ச விசேஷமாக இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நினைத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கோம், வெவ்வேறு பிரச்சனைகள், ஆனால் அனைத்து பேரையும் நீ ஆசீர்வதித்து ஆண்டவரே பரலோகத்திலே இவளை பாக்கியவான்களாய் மாற்றும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஆத்மாவே